ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. பாகிஸ்தான்ல தாக்குதல் நடத்துவதற்காக தாலிபான்கள் அவங்க இந்த தற்கொலை படைக்கான அந்த வீரர்கள் தேர்வு செய்வதற்கான பணிகள்ல இறங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 700 பேர் இந்த பாகிஸ்தான்ல தற்கொலை படை தாக்குதல் நடத்துவதற்கு நாங்கள் தயார் அப்படின்னு முன் வந்திருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான், ஈரான், இந்தியா இதுல யாராவது ஒருத்தர் அடிச்சாலே தாங்கக்கூடிய நிலையில் பாகிஸ்தான் சுத்தமாக இல்லை. இப்ப இந்த 3 பேரும் ஒரு வார ட்ரிகர் பண்ணாங்க அப்படின்னா இந்த மேப்ல பாகிஸ்தான் என்கிற நாடு சுவடே தெரியாமல் போகக்கூடிய ஒரு அபாயம் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத அந்த இஸ்லாமாபாத்ல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த திமிர் பிடித்த ஆட்சியாளர்களுக்கு மிக நிச்சயமாக தெரியும். அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா அவர் சொல்லும்போது சொல்றாரு, இதை பாருங்க, ஆபரேஷன் சிந்தூர்ல 7 ஃபிளைட் நாங்க இந்தியாவுடைய ஃபிளைட்டை அடிச்சிட்டோம். பாருங்க, டொனால்ட் ட்ரம்ப் கூட சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, 7 ஃபிளைட் அடிச்சிட்டோம் அப்படின்ட்டு. நம்ம என்ன சொல்றோம், உங்களுக்கும் அறிவில்லை, டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் அறிவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் ஒன்றும் கடவுள் கிடையாது. ட்ரம்போட இன்டென்ஷன் அப்படிங்கிறது அமைதி ஏற்படுத்தணுங்கிறதுலாம் கிடையாது, நொபேல் பரிசு வாங்கணும் அப்படிங்கிறது தான். நொபேல் பரிசு வாங்கணும் அப்படிங்கறதை தாண்டி நான் தான் இப்போதைக்கு இங்க இருக்கிறதுலே பெரிய நாட்டாம. சோ நான் ஒரு விஷயத்துல தலையிட்டேன்னா அதுல அமைதி வந்துடும். பாருங்க, இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்திட்டேன், பல போர்களை தொடர்ச்சியாக நான் நிறுத்தி இருக்கிறேன்னு சொல்லிட்டு மீண்டும் 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 சொல்லி இந்த உலக அரங்கில இப்போ மிகப்பெரிய நம்பர் 1 கோமாளியாக மாறி இருக்கிறார் ட்ரம்ப். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். 2 முக்கியமான செய்தியை பார்க்க போறோம். ஒன்று, பாகிஸ்தான் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான தெளிவான சிக்னல்ஸ் குறிப்பாக அவங்களுடைய இஸ்லாமாபாத்லேயே வந்தாச்சு அப்படிங்கிறதுக்கான ஒன்று. இரண்டாவது, ஈரான் அப்புறம் இந்தியா தொடர்பானது, அதுவும் மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். இல்லை ஃபர்ஸ்ட் இந்த பாகிஸ்தான்லேருந்து தொடங்கணும் அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு பாகிஸ்தான் தங்களுடைய இராணுவத்துடைய பலவீனம் என்ன அப்படின்னு மிக நிச்சயமா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதன் பிறகும் இந்தியாவோட நம்மளால நேரடியாக மோதி ஒரு போர்ல ஜெயிக்க முடியாது, எந்த போர்லையும் ஜெயிச்சது கிடையாது. ஆனா இதுக்கப்புறம் தீவிரவாதம் உள்ளிட்ட அந்த விஷயங்களை கூட நம்மளால ஈடுபட முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது கொண்டு போய் விட்டுருச்சு. அதனால அவங்க எடுத்த டிசிஷன் என்ன அப்படின்னா, உடனடியா நம்ம ஒன்னு சைனா கிட்ட சரண்டர் ஆயிடணும், இல்லைன்னா அமெரிக்கா கிட்ட சரண்டர் ஆயிடணும். இந்த 2 விஷயத்துல ஏதாவது ஒன்று நடந்தா மட்டும்தான் நம்ம இனிமே நம்மளை பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிற அழுத்தத்துக்கு உள்ளான பாகிஸ்தான் இப்ப கடைசியா அமெரிக்கா காலில் உண்டாங்க. ஏன் அப்படின்னா, இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம், சைனா காலில் அவங்க ஏன் விழாம ஏன் அமெரிக்காவை தேர்வு செஞ்சாங்கன்னு. சைனா ஒரு சூப்பர் பவர் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனா இன்னமும் போர்ப்படை தளம், ஆயுதங்கள் உள்ளிட்ட விஷயங்கள்ல அமெரிக்காவோட டாமினன்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை தாண்டி சைனா நான் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்த ஒரு நாட்டை இது வரைக்கும் பாதுகாத்திருக்கா அப்படின்னா வரலாறே கிடையாது. ஆனா அமெரிக்காவுக்கு அந்த மாதிரி கிடையாது. நாட்டோன்னு மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பே இருக்கு, அது இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இன்று வரை பாதுகாப்பு வழங்கி கொண்டிருப்பது அமெரிக்கா தான். ஸோ அதனால அமெரிக்கா காலில் விழுந்தாச்சு. ஆனா அங்கதான் பாகிஸ்தான் மிகப்பெரிய ஒரு தவறை செய்திருக்கிறது. ஏன் அப்படின்னா, இந்த அமெரிக்காவுடைய காலில் விழுந்து நம்ம எப்படியாவது நம்ம நாட்டை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்களே ஒழிய, அவங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரீஜனல் இம்பேலன்ஸ் இருக்கு, அதை தீர்க்கணும் உள்ளிட்ட விஷயங்கள் அவங்க கவனம் செலுத்தவே இல்லை. இப்ப அதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு மும்முனை தாக்குதலுக்கு உள்ளாக வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு இப்ப இருந்திருக்கிறது. ஆம், அதுதான் உண்மை. இது இன்னும் கேட்டா மும்முனை தாக்குதல் அப்படிங்கிறதை தாண்டி உள்நாட்டிலையும் 2 இயக்கங்கள் மிக வைப்ரண்டா பாகிஸ்தானுடைய ஆர்மிக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. ஒன்னு தெரிக்கி தலிபான் கைபர் பக்துங்வால, இன்னொன்னு பலுச்சிஸ்தான்ல BLA, பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 முனை தாக்குதலுக்கு உள்ளாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இது இந்த மும்முனை தாக்குதல், அதுக்கு ஒன்று சிம்பாலிசம் இருக்கு. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த காணொலியை பதிவு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இஸ்லாமாபாத்ல ஒரு எமர்ஜென்சி ட்ரில் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது போர் சூழல் வந்துச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதை எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி பாதுகாப்பான இடங்களுக்கு தேடி போகணும், போர் சமயத்துல எப்படி ஒரு பப்ளிக் ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எமர்ஜென்சி ட்ரில் எல்லா நாட்டிலும் நடத்தப்படும். ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்பாக இந்தியாவிலும் நடத்தப்பட்டது, நாமளும் நடத்தணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அது ஒன்று. ஆனால் இப்போ சம்பந்தமே இல்லை, அவங்க இப்போ எமர்ஜென்சி ட்ரில் அவங்க நடத்துகிறாங்க. அதுவும் எங்கே நடத்துகிறாங்க, இஸ்லாமாபாத்தில் நடத்துகிறாங்க. அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு பக்கம் ஆபரேஷன் சிந்தூரில்
இந்தியாவை பகைத்து கொண்டது. இந்தியாவை பகைத்தது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக வந்து இந்த அமெரிக்காவுடைய அந்த ஆதரவு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதால நாங்க தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு உதார் விடுறது உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்தியாவும் எப்ப வேணா அவங்கள தாக்குவோம் ஜாக்கிரதைன்னு சொல்லி அது இன்னும் ஆபரேஷன் சிந்தூர் 2.0 அப்படிங்கிறது லோடிங்லேயே தான் இருக்கு. இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறதே நம்ம பாஸ்ட் ஸ்டேஜில் தான் வச்சிருக்கோம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான் ரொம்ப ரீசெண்டாக இவங்களுடைய பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை தலைகீழ கட்டி தொங்க விட்ட கதையெல்லாம் நம்ம இப்போ பார்த்தோம். அவங்க வந்து இன்னும் மோசமான அடியை வந்து பாகிஸ்தான் ராணுவத்திற்கு வந்து கொடுத்தாங்க. இன்னும் கேட்டால் ஒரு ஆர்கனைஸ்டு ஆர்மி கிடையாது ஆப்கானிஸ்தானுடைய ஆர்மி. தலிபான்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு கொரில்லா படை வீரர்கள். அவங்க வந்து குகைக்குள்ள மலைகளில் காடுகளில் போராடி அதுலேருந்து ஒரு திறன் பெற்றவர்கள் தான் அந்த தலிபான்கள். ஸோ அவங்க வந்து பாகிஸ்தான் மாதிரியான ஒரு சொஃபஸ்டிகேட்டட் ஒரு ஆர்மியை இந்த அளவுக்கு வந்து சேதத்தை உண்டாக்கி பயத்தை காமிச்சு ஓட வைக்க முடியுது அப்படின்னா அப்போ பாகிஸ்தான் என்கிற நாடு எந்த அளவுக்கு வந்து பலவீனமாக இருக்கிறது, குறிப்பாக அந்த ஆர்மி எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது மிக முக்கியமான உதாரணம். ஸோ ஆப்கானிஸ்தானையும் பகைச்சாச்சு. நீங்க உடனே கேட்பீங்க, அதுதான் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்குமான அமைதி பேச்சுவார்த்தை நடந்துச்சு, அது சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு, அதுக்கு சைன்லாம் போட்டாங்களே அப்படின்ட்டு. இப்போ ஆப்கானிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி சேனல் அது. அந்த சேனல்ல ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த செய்தியை நான் அப்படியே படிக்கிறேன். The Talibans have started registering suicide bombers for attacking on Pakistan at Kabul University. These sources say that Taliban have also done this in the same other provinces, and so far more than 700 suicide attack volunteers have been registered அப்படின்ட்டு வந்து அதில் வந்து வந்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. இந்த செய்தி உணர்த்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்துவதற்காக தலிபான்கள் அவங்க வந்து இந்த தற்கொலை படைக்கான அந்த வீரர்கள் தேர்வு செய்வதற்கான பணிகளில் இறங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 700 பேர் வந்து இந்த பாகிஸ்தானில் தற்கொலை படை தாக்குதல் நடத்துவதற்கு நாங்கள் தயார் அப்படின்னு முன் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. இது எதை உணர்த்துது அப்படின்னா, இந்த 2 பேருக்கும் வந்து அமைதி பேச்சுவார்த்தையில் வந்து உடன்பாடு வந்துருச்சு அப்படின்ட்டு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே சும்மா மேலோட்டமானது அப்படிங்கிறதுக்கான மிக தெளிவான ஆதாரங்கள் தான். அதுவும் குறிப்பாக இந்த தற்கொலைப்படை தாக்குதலில் மிக தீவிரமாக வலுவான இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் தாலிபான்கள். அதில் வந்து மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஸோ இப்போ ஆப்கானிஸ்தானில் அந்த மாதிரி ஒரு நிலைமை போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரான் குறிப்பாக இந்த காசா இந்த அமைதி ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஒரு பெரிய ட்ராமா நடத்தினார். அந்த ட்ராமா பற்றி தனியாக ஒரு வீடியோவே போடலாம். அந்த ட்ராமா வந்து முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து ஹமாஸை போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் ராணுவம். ஸோ வந்து இப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் அங்கே போயிட்டுருக்கு. இவங்க பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கோம், ஸோ இஸ்ரேலுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த அமைதி படை அப்படிங்கிற பேரில் நாங்கள் வந்து யூஎனுக்கு வந்து நாங்கள் படை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்மியை அனுப்புறது உள்ளிட்ட விஷயங்களை பண்ணாங்க. இது பாகிஸ்தானுக்குள்ளேயே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்மளுடைய அரசாங்கம் வந்து பாலஸ்தீனத்துக்கு எதிராக செயல்பட தொடங்கிவிட்டது, இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட தொடங்கிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அவங்களுடைய உள்நாட்டிலேயே இதற்கான எதிர்ப்பை சந்தித்தது. அப்போ உள்நாட்டிலேயே சந்திச்சது அப்படின்னா அப்போ இந்த விஷயத்தை ஈரான் எப்படி பார்ப்பாங்க? தகுந்த நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறது ஈரான். மிக நிச்சயமாக பாகிஸ்தானுடைய இந்த அமெரிக்காவுடைய நெருக்கம், அதே மாதிரி இந்த இஸ்ரேலுக்காக அவங்க பணிஞ்சு பேசுறது அப்படிங்கிறத ஈரான் துளியும் ரசிக்கவில்லை. ஸோ ஈரானும் கரெக்டாக அந்த டைமுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாருங்க, ஆப்கானிஸ்தான், ஈரான், இந்தியா, இதில் யாராவது ஒருத்தர் அடித்தாலே தாங்கக்கூடிய நிலையில் பாகிஸ்தான் சுத்தமாக இல்லை. இப்போ இந்த 3 பேரும் ஒரு வாரை வந்து ட்ரிகர் பண்ணாங்க அப்படின்னா இந்த மேப்பில் பாகிஸ்தான் என்கிற நாடு சுவடே தெரியாமல் போகக்கூடிய ஒரு அபாயம் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத அந்த இஸ்லாமாபாத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த திமிர் பிடித்த ஆட்சியாளர்களுக்கு மிக நிச்சயமாக தெரியும். ஆனாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குருட்டு நம்பிக்கை என்ன அப்படின்னா, எப்படியாவது ட்ரம்ப் வந்து நம்மளை வந்து காப்பாற்றிடுவார், ட்ரம்ப் கையில் வந்து ஒரு பெரிய மேஜிக் கோல் இருக்குது, அதை வச்சு எப்படியாவது காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் வந்து உட்காந்துருக்குறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பாருங்கள், நாம் இந்தியா தரப்பில் ஒரு 10 நாட்கள் இந்த போர் பயிற்சிக்கான அந்த விஷயம் அப்படிங்கிறது தொடங்க போகுது. அதில் குறிப்பாக இந்த
திரிஷூல் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சு அது ஒரு பக்கம் வந்து விக்ரஸா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கந்தஹார்ல அவங்களுடைய ஆர்மி அவங்களும் வந்து போர் பயிற்சியில் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ எந்த செய்தி எடுத்தாலுமே எந்த செய்தியுமே வந்து இப்போதைக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு நல்ல செய்தியாக இல்லை அப்படிங்கிறத மிக தெளிவாக வந்து பார்க்குறோம். இது இப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து கராச்சி போகுமா, அப்புறம் வந்து கவுடார் போகுமா, பலுச்சிஸ்தான் என்ன நடக்கும், கைபர் பக்துவால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை பிச்சுட்டு இருக்க வேண்டியதுதான். சரி, ஓகே, ஆப்கானிஸ்தான் அப்புறம் வந்து இந்தியா, ஸோ இவங்க வந்து இப்போது ஸ்ட்ராங்காக வந்து காமிச்சிட்டாங்க. சரி, இப்போது ஈரான் என்ன செய்யுது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அங்கே தான் மிக முக்கியமான ஒரு செய்தி. அது இன்னும் கேட்டால் நமக்கு இந்தியாவுக்கு அது வந்து ஒரு நற்செய்தி அப்படின்னு தான் சொல்லணும். ஈரானில் இருக்கக்கூடிய சபஹார் துறைமுகம், இந்த துறைமுகத்தை வந்து நாம் நம்மளுடைய ட்ரேட் பர்பஸுக்காக நம்மளுடைய வர்த்தக பயன்பாட்டுக்காக நம்ம வந்து வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இப்போது யுஎஸ் வந்து அமெரிக்கா ஈரான் மேலே வந்து சாங்ஷன்ஸை கொண்டு வந்தாங்க. அது ட்ரம்ப்போடைய தொடர்ச்சியான ஒரு வேலை. அந்த சாங்ஷன்ஸை வந்து ஈரான் மேலே கொண்டு வந்தாங்க. குறிப்பாக வந்து ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன் வந்து அவங்க ரெடி பண்ணுறாங்க, அதனால் வந்து அவங்களுக்கு இன்னும் மேக்ஸிமம் ப்ரெஷரை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஈரான் மேலே பயங்கரமான சாங்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஈரானோட சபஹார் போர்ட்டில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கிறோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து போகிறதுக்கான ஒரு அபாயம் இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள், அந்த அபாயம் வந்து நீங்கி இருக்கிறது. மேலும் ஒரு ஆண்டு இந்த சாங்ஷன்ஸில் வந்து ஒரு சின்ன தளர்வை கொண்டு வந்திருக்கு யூஎஸ். கொண்டு வந்தது மூலியமாக மேலும் ஓராண்டுகள் வந்து நம்ம வந்து அந்த போர்ட்டை வந்து பயன்படுத்துவதற்கான விஷயங்கள் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த சபஹார் துறைமுகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா நமக்கும் அரேபியன் சீக்குமான ஒரே ஒரு இந்த கனெக்டிவிட்டி அப்படிங்கிறதே சபஹார் போர்ட்டு தான். அது மட்டும் கிடையாது, பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணி நாம் வந்து சென்ட்ரல் ஏஷியாவுக்கு வந்து ரீச் பண்ணுறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்பாட்டும் அதான். ஜியோ பொலிட்டிக்கலாக சபஹார் போர்ட் அப்படிங்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு லொக்கேஷன், ஒரு துறைமுகம். ஸோ அதை வந்து மீண்டும் வந்து நம்ம வந்து பழைய மாதிரி பயன்படுத்துவதற்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஈரானுடைய ஆட்சியாளர்கள் நமக்கு அந்த விவகாரத்தில் வந்து அவங்க வந்து ஒரு கார்டியலாக தான் அவங்க வந்து நடந்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வழக்கம் போல் வந்து அங்கே பணிகளை வந்து செய்யக்கூடிய ஒரு நிலையை வந்து இப்போ வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த சபஹார் போர்ட்டின் மூலியமா நம்மளுடைய வர்த்தகம் அப்படிங்கிறது, குறிப்பாக இந்த அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த டேரிஃப் போட்டு பல விஷயங்களை செய்த பிறகு நம்ம ஆல்டர்னேட் மார்க்கெட்ஸை பார்க்கணும் அப்படிங்கிற போது நமக்கு இந்த மாதிரியான சி ரூட்ஸ் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான துறைமுகங்கள் அப்படிங்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ அந்த வகையில் வந்து இது மிக முக்கியமாக இருக்கும். குறிப்பாக வந்து ஆப்கானிஸ்தானுக்கு நம்ம அனுப்பக்கூடிய, நம்ம கிட்ட போகக்கூடிய மருத்துவ பொருட்கள், கோதுமை, இது எல்லாமே சபஹார்லேருந்து தான் போகுது. ஸோ இப்போ சபஹார் வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படிங்கிறதால இப்போ நமக்கும் ஆப்கானிஸ்தானுக்குமான அந்த ட்ரேட் அப்படிங்கிறது சீராக இருக்கும். அதில் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வந்து வரவே வராது. அதே மாதிரி பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணி நம்ம பல விஷயங்களை இதில் வந்து செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் சைனா வந்து இதில் வந்து ஒரு த்ரெட்டாகவே இருந்தது. ஏன்னா சைனா வந்து அவங்களுடைய பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவில் அவங்க இது எல்லாமே ஈரானையும் ஆப்கானிஸ்தான் அதெல்லாம் பாகிஸ்தான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அவங்க கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுக்கு ஒரு செக்கும் வந்து இதில் வந்து விழுந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது நமக்கு வந்து வர்த்தக ரீதியில் மிகப்பெரிய ஒரு வெற்றி. இந்த சபஹார் போர்ட் அப்படிங்கிறது நம்ம திருப்பியும் வந்து நம்மளுடைய பயன்பாட்டுக்கு வருது அப்படிங்கிறது. ஸோ நம்மளுடைய ட்ரேட் அப்படிங்கிறதுல ரொம்ப குறியா இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய நட்பு நாடாக ஈரான், அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் வந்து வலுவாக நம்ம கூட நிற்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது. ஈரானுக்கும் சரி ஆப்கானிஸ்தானுக்கும் சரி பாகிஸ்தானை விட, அமெரிக்காவை விட, சைனாவை விட ஒரு ட்ரஸ்டபிளான பார்ட்னரா இந்தியா வந்து எமர்ஜ் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இங்கே ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஆப்கானிஸ்தானுக்கும் நமக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நெருக்கம் அப்படிங்கிறது இந்த இஸ்லாமாபாத்தில் உட்காந்துருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுக்கு இன்னும் வயிற்றில் வந்து புளிய கரைச்சிருக்குன்னு சொல்லணும். குறிப்பாக அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, இதை பாருங்கள், ஆப்ரேஷன் சிந்தூரில் 7 ஃப்ளைட்டை வந்து நாங்கள் வந்து இந்தியாவுடைய ஃப்ளைட்டை வந்து அடிச்சிட்டோம். பாருங்கள், டொனால்ட் ட்ரம்ப் கூட சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, 7 ஃப்ளைட்டை அடிச்சிட்டோம் அப்படின்ட்டு. நம்ம என்ன சொல்கிறோம், உங்களுக்கும் அறிவில்லை, டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் அறிவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் ஒன்றும் கடவுள் கிடையாது. 7 ஃப்ளைட்டு வந்து நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா, சரி 7 ஃப்ளைட் அடிச்சுட்டு அதுக்கான அந்த டிபரீஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதாவது நம்ம அடிச்சிட்டோம் அது கீழே விழக்கூடிய அந்த உதிரி பாகங்களோ ஆதாரங்களோ இன்று வரை ஒரு இடத்துல கூட வந்து சமர்ப்பிக்காத, தொடர்ச்சியாக பொய்யை மட்டுமே மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது பாகிஸ்தான். ஸோ மீண்டும் அந்த பொய்யை சொல்லியிருக்கிறாரு, இந்தியாவோட 7 ஃப்ளைட் அடிச்சிட்டோம். சரி 7 ஃப்ளைட் அடிச்சிட்டிங்க, அந்த டிபிரிஸை நீங்கள் காமிக்கல, ஆதாரத்தையும் நீங்கள் காமிக்கல, ஓகே.
அந்த 7 ஃப்ளைட்டில் இருந்து அந்த ஏர் பைலட்ஸ் வந்து எவாக்குவேட் ஆகியிருப்பாங்க இல்லையா, அவங்களையாவது பிடிச்சி வச்சிங்களா? நீங்கள் வந்து பிடிச்சி வச்சதா சொல்லக்கூடிய அந்த அல் ஜசீரா போன்ற பொய் சொல்லக்கூடிய அந்த ஊடகங்கள் வெளியிட்ட செய்தி என்னது? இந்த மாதிரி வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து பாகிஸ்தான் ஒரு விமானத்தை வந்து இந்தியாவோட விமானத்தை அடிச்சிச்சு, ஒரு ஏர் பைலட்டு ஒரு லேடி பைலட்டை வந்து அவங்க பிடிச்சி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு வந்து செய்தி வெளியிட்டாங்க. எந்த விமானம் சொன்னாங்களோ அந்த விமானம், அந்த விமானி, அந்த பெண் விமானி யார் அப்படிங்கிறத இப்போ மீண்டும் வந்து திரௌபதி முர்மு அவர்கள், நம்மளுடைய குடியரசுத் தலைவர், அவர் கூட போட்டோ போட்டு வந்து அது இப்போ வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். எந்த அளவுக்கு தொடர்ச்சியாக பொய்யை மட்டுமே சொல்லி 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 இந்த உலகத்தை ஏமாற்றணும்னு நினைக்கக்கூடிய ஒரே நாடாக பாகிஸ்தான் இருக்கிறது. அதற்கு இப்போ துணை செய்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா. இந்த பதிவோட இறுதியா இவங்க எல்லாருமே நம்பக்கூடியது யாரை? குறிப்பாக இந்த பாகிஸ்தான் போன்ற கோமாளி நாடு யார் நம்பிட்டு இருக்கு அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் நம்பிட்டு இருக்கு. வெள்ளை மாளிகையில் உட்காந்துருக்கக்கூடிய அவர் தான் வந்து இவங்களுக்கு வந்து ராஜாதி ராஜா மகாராஜா. ஸோ அவர் வந்து நம்ம கூட இருக்கிறாரு, நமக்கு எதுவுமே ஆகாது அப்படின்ட்டு வந்து அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது பொய் அப்படிங்கிறதுக்கு இப்போ காசாவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களே வந்து ஒரு உதாரணம். காசாவில் வந்து அமைதி ஒப்பந்தம் வந்துடுச்சு, காசாவில் வந்து அமைதியை வந்து கொண்டு வந்து விட்டார் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஆஹா ஓஹோதோ இவங்களுடைய சபா ஷெரீஃபுன்னு போய் அந்த மேடையிலே வச்சு இவருக்கு வந்து நொபேல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வளர்னார். ஆனால் நம்ம அப்பவே சொல்லியிருந்தோம், இந்தியா அந்த அமைதிக்கான அந்த ஒப்பந்தத்தையும் சரி, அவங்க ஒப்பந்தம் சம்பந்தமாக நடந்த அந்த ஃபங்க்ஷனையும் சரி பெருசாக எடுத்துக்கல. அதனால தான் இந்தியா தங்களுடைய பிரதமருக்கு அழைப்பு விடுத்தும் கூட பிரதமர் போல, பாதுகாப்புத்துறை அமைச்சர் போல, வெளியுறவுத்துறை அமைச்சர் போல, அப்போ யார் தான் போனார்னா வெளியுறவுத்துறை இணையமைச்சர் தான் போனார். அந்த அளவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது இந்தியா. இன்னைக்கு என்னடா பார்த்தோம் அப்படின்னா அமைதி திரும்பிச்சா அப்படின்னா அமைதி திரும்பல, போட்டு பொழந்துகிட்டு இருக்கு வந்து இஸ்ரேல் காசால. திருப்பியும் இப்ப லெபனான்ல வர தாக்குதல் நடத்தி இருக்கிறது இஸ்ரேல். கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல வந்து இறந்துருக்கிறாங்க. ட்ரம்போடைய அமைதி ஒப்பந்தத்தின் லட்சணம் அப்படிங்கிறது இதுதான். ஒரு நல்ல இன்டென்ஷனோட உண்மையிலேயே இங்க அமைதியை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அது நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது 100% இருக்கு. ஆனால் ட்ரம்போட இன்டென்ஷன் அப்படிங்கிறது அமைதி ஏற்படுத்தணுங்கிறதுலாம் கிடையாது, நொபேல் பரிசு வாங்கணும் அப்படிங்கிறது தான். நொபேல் பரிசு வாங்கணும் அப்படிங்கிறதை தாண்டி நான் தான் இப்போதைக்கு இங்கே இருக்கிறதுலே பெரிய நாட்டாமை. ஸோ நான் ஒரு விஷயத்தில் தலையிட்டேன்னா அதில் வந்து அமைதி வந்துடும். பாருங்க, இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்திட்டேன், அதுக்கப்புறம் வந்து பல போர்களை வந்து தொடர்ச்சியாக நான் நிறுத்தி இருக்கிறேன்னு சொல்லிட்டு மீண்டும் 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 சொல்லி 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 இந்த உலக அரங்கில் வந்து இப்போ வந்து மிகப்பெரிய நம்பர் 1 கோமாளியாக மாறி இருக்கிறார் ட்ரம்ப். அந்த கோமாளியை தான் இந்த இஸ்லாமாபாத்தில் உட்காந்துருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து நம்பிட்டு இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் தான் அசீம் முனீர்லேருந்து, அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜாலேருந்து, அவங்க பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃப்லேருந்து இவங்க எல்லாருமே வந்து காலரை தூக்கி விட்டுக்கிட்டு நம்ம போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம யார் பார்த்து நம்ம யார் என்ன வேணால் செய்யலாம், எல்லாத்தையும் வெள்ளை மாளிகை இருக்கக்கூடிய மகாராஜா பார்த்துப்பார் அப்படின்னா மகாராஜாவோட சேரை பாட்டம் காண தொடங்கி விட்டது. அவர் கொண்டு வந்த ஒரு விஷயமும் வந்து உள்ளூரில் கடுமையான அதிருப்தியில் ட்ரம்ப் மீது அமெரிக்க மக்கள் இருக்கிறார்கள். ஏன்னா டாரிஃபை கொண்டு வந்து அவங்களுடைய விலைவாசியை உயர்த்தி ஒரு நடுத்தர அமெரிக்கருடைய செலவை வந்து ஜாஸ்தி பண்ணி அந்த அளவுக்கு கோபமாக உள்ள இருக்கவங்க இருக்கிறாங்க. இப்போ இந்தியர்களும் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். இப்போ ஈரானியர்கள் யாருக்குமே விட்டு வைக்கல. இந்த ட்ரம்ப்புடைய அந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது யாரையுமே விட்டு வைக்கல. ஸோ அந்த அளவுக்கான ஒரு வேர்ல்டுலேயே இப்போதைக்கு ஒரு வெரி அன்பாப்புலர் லீடர் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டொனால்ட் ட்ரம்ப்பாக தான் இருப்பார். அந்த ட்ரம்ப்பை போய் பாகிஸ்தான் நம்புது அப்படின்னா அப்போ பாகிஸ்தான் எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது மிக முக்கியமான ஒரு உதாரணமாக இருக்கிறது. இன்னும் வரும் நாட்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் வந்து நடைபெற இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்ப்போம். அதை தாண்டி வரக்கூடிய மிக முக்கியமான அப்டேட்ஸை நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.